ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மஷ்ரூம் குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே தக்காளி அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூடவே தேவையான அளவு பச்சை மிளகா. நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். அதை அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டேன். அது கூட நெக்ஸ்ட்டு பட்டை லவங்கம் ஆட் பண்ணிட்டேன். பட்டை லவங்கம் ஆட் பண்ண உடனே அது கூட கட் பண்ணி வச்சா வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அது கூட நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் க்ளீன் பண்ணி அது கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணிட்டேன். மஷ்ரூம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆன உடனே அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு அது கூடவே சேர்த்துட்டேன். இது கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன். நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஜாரில் நான் தேங்காய், உடச்சக்கல்ல, அப்புறம் சோம்பு, கசகசா அதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா குழம்பு கொதி வந்த உடனே லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் அந்த தேங்காய் அரைச்சி வச்சது நம்ம ஆட் பண்ணோம். ஸோ மஷ்ரூம் குருமா ரெடி. இப்படி தான் நான் மஷ்ரூம் குருமா செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.